வணக்கம் விருச்சிகம் ராசி ஆண்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை கடந்த சில மாதங்களாகவே அல்லது சில ஆண்டுகளாக கூட எதுக்கு நான் தான் இவ்வளவு சோதனைகள் அனுபவிக்கணும், நான் மட்டும் ஏன் சோதனைகள் அனுபவிக்கணும், நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு பாதகமானது ஏற்படுது. இது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு கேள்விகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் எப்பொழுது முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் விருச்சிகம் ராசி ஆண்களின் வாழ்க்கை ஏன் கேள்விக்குறியா இருந்ததுன்னு தெரியுமா? விருச்சிகம் ராசி ஆண்கள், உங்களுடைய வாழ்க்கை பிற ராசிகளை விட எப்போதுமே சற்று ஆழமானதாக இருக்கும், சற்று ரகசியமானதாகவும் இருக்கும், உங்களை பற்றி யாருக்குமே தெரியாமலே இருக்கும். இன்னும் சற்று சொல்லணும் அப்படின்னா சோதனைகளுடன் கூடியதாக இருக்கும். இதுவரை உங்களுக்குள்ள ஏற்பட்ட கேள்விகள் எப்படி தெரியுமா இருந்தது? ஏன் நான் நல்லது நினைத்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கான ஒரு முடிவு எனக்கு கிடைக்க மாட்டேங்கி, நான் செய்வது எதுவும் பிறருக்கு தெரியாதபடி ஏன் போகுது, நான் உழைத்தாலும் ஆனா அதுக்கு பேர் எனக்கு கிடைக்க மாட்டேங்கி, மற்றொருத்தவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. என்னுடைய நம்பிக்கை துரோகம் எப்பொழுதுமே எனக்கு நம்பிக்கை துரோகம் மட்டுமே ஏற்படுது. அது ஏன் ஏற்படுது? இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். இது உங்களுடைய ராசிக்கு சொந்தமான தீவிரத்தன்மை, அதனுடன் கிரகநிலை சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சோதனைகளாகவே இருக்கும். இதற்கான ஒரு முடிவு நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இதுவரைக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த தருணங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? கடந்த ஒரு ஆண்டுகளாகவே உங்களுக்கு மிக அதிகமாக ஏற்பட்ட உணர்ச்சி, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, எனக்கு புரியவும் இல்லை, என்ன நடக்கணும் கூட எனக்கு தெரியல, எதுக்காகத்தான் இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படின்னு உங்களுக்குள்ள மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் மனதில் ஒரே ஒரு விஷயம், நிஜ வாழ்க்கையில் நடப்பது வேறு, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது வேறு. எதிர்பார்ப்பு ஒன்றாக இருக்கும், ஆனா முடிவு முற்றிலும் வேறாக ஒன்று இருக்கும். நீங்கள் முயற்சி செய்வீங்க, ஆனா முயற்சிக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்த்ததும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காது. லாபம் வரணும்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு லாபம் வராது. லாபம் வரும், ஆனா நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த ஒரு லாபம் உங்களுடைய கைக்கு வராமலே போய்விடும். குடும்பத்தில் அமைதியா இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா தேவையில்லாத சண்டைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்படும். வேலை நிம்மதியா செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா வேலைப்பளு மட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்காது. இதனால வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை விட்டு நீங்கிவிடும். இந்த குழப்ப நிலை உங்களுடைய மனதை நடுங்க வைக்கும். அடுத்து என்ன செய்வது, இந்த ஒரு வேலையில செய்யலாமா, இந்த ஒரு வேலையை விட்டு நின்று விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? இங்குதான் ஒரு முக்கியமான புள்ளி. கடந்த காலத்துல இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு மிக மோசமான ஒரு நிலைமையை கொடுத்து கொண்டு இருந்தார்கள். இந்த ராகு உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள், தவறான நபர்களை நம்ப வைத்து சென்றது, துரோகம் அனுபவித்த துரோகமை உங்களை அனுபவிக்க வைத்தது, நீங்கள் செய்த நல்லது கூட பிறருக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலைப்பளு அதிகரித்து மன அழுத்தமானது உங்களுக்கு வளர்ந்திருக்கும். உடல்ல ஒரு சோர்வு, மனதில் ஒரு கவலை, நித்திரையானது குறைவாக இருப்பது, இதெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள். கேது பகவான் உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? குடும்பத்துல அமைதியை பாதித்திருக்கும். பணம் சேமிக்க முடியாத ஒரு நிலைமை, எவ்வளவுதான் பணம் சேமித்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க ஆளாயிருவீங்க. இதையும் ஆரம்பித்தால் தாமதமாகவே உங்களுக்கு தாமதமான ஒரு நன்மைகளானது ஏற்படும். ஆனா அந்த நன்மைகளும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஏற்படுது. பலமான திட்டங்கள் கூட செயல்படாமலே மண்டை பிளக்க செய்திருக்கும். மர்மமான எதிர்ப்புகள், பொறாமை, எதிரிகள் உருவாவது, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த இரு கிரகங்களின் சதி உங்களுடைய வாழ்க்கையில அலைப்பாய வைத்திருக்கும். எனவே இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியிருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உருவாக்கியிருக்கும். நீங்களே நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். எதை தொடங்கினாலும் ஏன் தடைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த விருச்சிகம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில் நீங்க எதை தொடங்கினாலும் சரி, எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சண்டைகள், திட்டமிட்ட வேலைகள் தடைபட்டு நிற்பது, உங்களை குறை சொல்லக்கூடிய நிலைமைகள், தாமதம் ஏற்படுவது, யாரோ ஒருவரின் எதிர்ப்பு, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கும். இதற்கான ரகசிய காரணம் சனி பகவான், அதனுடன் ராகு கேது ஒரே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்திருப்பார்கள். அதனால எந்த விதமான நல்ல காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. இதனால் முன்னேற்றம் பொறுமையாக ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள் கூட அது அப்படியே முழுமையாக அழிந்துவிடும். உங்களுடைய நம்பிக்கை அது சந்தேகமாக மாறும். உங்களுடைய தொடக்கங்கள் கூட தடைகள்ல தான் ஏற்படும். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இதெல்லாம் கடந்த கால ஒரு கதையாக இருந்தது. இந்த ஒரு காலமானது முடிந்து விட்டது. இதனால உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் தோல்வியை சந்தித்த விஷயங்கள், வேலை, தொழில், உறவு, நிதி, ஆரோக்கியம். இந்த தோல்விகள் ஒரே காரணத்தால் வந்தது. உங்களுடைய முயற்சி சரி, ஆனால் காலம்
சரியாக இல்லாமல் இருப்பது, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எடுக்கக்கூடிய போராட்டங்களும் அனைத்திற்கும் எந்த ஒரு நேரத்தில் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஒரு காலம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு முட்டுக்கட்டு, ஏதாவது ஒன்று ஏற்படும். ஆனால் நாளை முதல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலைக்கான ஒரு நேரங்களாக இருக்கும். நீங்கள் தவறில்லை. நேரமே உங்கள் பக்கத்தில் தவறாக இருந்தது. இதனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உருவாக்கியது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரம்பம் ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட புள்ளியாக இருக்கும். நாளை முதல் இந்த விருச்சிகம் ராசிகளின் ஆண்களின் வாழ்க்கையின் சூழ்நிலை. சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு இடத்தில் நகரப் போகிறார். தள்ளி வைத்த காரியங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு முன்னேற தொடங்கும். ராகு கேது உங்களை வெட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லப் போகிறார். சதி, துரோகம், பின்னால் பேசுவது இது அனைத்தும் குறைந்துவிடும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக திரும்பி வருவார். இதனால் இது ஒரு நேரமானது திருப்பு முனைக்கான ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி பலம் தரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் தீவிரம், அதனுடன் தைரியம், அதனுடன் முடிவு, வெற்றி இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். இது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகளை செய்ய போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய திருப்பு முனைகள், புதிய மாற்றங்கள் எவை தெரியுமா? வேலை தொழில நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். கிடைக்காத பதவி எந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை, நீண்ட நாளாக ட்ரை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வேலை, அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஒரு லாபம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பாராட்டுகளானது குவியும். தடைப்பட்ட ப்ராஜெக்ட் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களாக இருக்கும். நிதி நிலையில ஒரு உறுதியானது ஏற்படும். செலவு உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நின்றுவிடும். நீங்கள் சேமித்து வைத்த பணம் இனிமே உங்களுடைய கையை விட்டு நழுவாமல் இருக்கும். லாபம் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். கடன் பிரச்சனை குறைந்து உதவிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய மனநிலை தெளிவாக மாறிவிடும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ளே ஏற்படும். ஆரோக்கிய மாற்றம் உங்களை தேடி வரும். மன அழுத்தமானது குறைந்து உடல்ல ஒரு சக்தியானது அதிகரிக்கும். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய பிஸ்னஸ் இல்லைன்னா புதிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவி உங்களை தேடி வரும். கிரகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவும் சிம்பிள். உங்களுடைய நேரம் வந்துவிட்டது, தைரியமாக முன்னேறுங்கள். நீங்கள் வேண்டியது உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தள்ளி போன முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கடந்த காலம் உங்களுக்கு வெறும் லெசன் பாடம், ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். எனவே விருச்சிகம் ராசி ஆண்களை, கடந்த காலம் உங்களை உடைத்தாலும் இனிமேல் வரக்கூடிய புதிய காலம் உங்களை உயர்த்தப் போகிறது. நம்பிக்கையை விடாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓகோன்னு செல்லும். உங்களுடைய கிரகம் உங்கள் பக்கம் வந்து நிற்கப் போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனை உணர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். என்ன செய்வது? இந்த ஒரு வேலையில செய்யலாமா? இந்த ஒரு வேலையை விட்டு நின்று விடலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய உங்களுக்குள்ள எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுத்த மறக்க முடியாத பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? இங்குதான் ஒரு முக்கியமான புள்ளி. கடந்த காலத்துல இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு மிக மோசமான ஒரு நிலைமையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த ராகு உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள், தவறான நபர்களை நம்ப வைத்து சென்றது, துரோகமை உங்களை அனுபவிக்க வைத்தது. நீங்கள் செய்த நல்லது கூட பிறருக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை பளு அதிகரித்து மன அழுத்தமானது உங்களுக்கு வளர்ந்திருக்கும். உடல்ல ஒரு சோர்வு, மனதில் ஒரு கவலை, நித்திரையானது குறைவாக இருப்பது, இதெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள். கேது பகவான் உங்களுக்கு கொடுத்த துன்பங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? குடும்பத்துல அமைதியை பாதித்திருக்கும். பணம் சேமிக்க முடியாத ஒரு நிலைமை. எவ்வளவுதான் பணம் சேமித்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில நீங்க ஆளாயிருவீங்க. இதையும் ஆரம்பித்தால் தாமதமாகவே உங்களுக்கு தாமதமான ஒரு நன்மைகளானது ஏற்படும். ஆனா அந்த நன்மைகளும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஏற்படுது. பலமான திட்டங்கள் கூட செயல்படாமலே மண்டை பிளக்க செய்திருக்கும். மர்மமான எதிர்ப்புகள், பொறாமை, எதிரிகள் உருவாவது, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த இரு கிரகங்களின் சதி
உங்களுடைய வாழ்க்கையில அலைப்பாய வைத்திருக்கும். எனவே இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியிருக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உருவாக்கியிருக்கும். நீங்களே நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். எதை தொடங்கினாலும் ஏன் தடைகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த விருச்சிகம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில் நீங்க எதை தொடங்கினாலும் சரி, எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சண்டைகள், திட்டமிட்ட வேலைகள் தடைபட்டு நிற்பது, உங்களை குறை சொல்லக்கூடிய நிலைமைகள், தாமதம் ஏற்படுவது, யாரோ ஒருவரின் எதிர்ப்பு, இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கும். இதற்கான ரகசிய காரணம் சனி பகவான், அதனுடன் ராகு கேது ஒரே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோதித்திருப்பார்கள். அதனால எந்த விதமான நல்ல காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. இதனால் முன்னேற்றம் பொறுமையாக ஏற்படும். உங்களுடைய திட்டங்கள் கூட அது அப்படியே முழுமையாக அழிந்துவிடும். உங்களுடைய நம்பிக்கை அது சந்தேகமாக மாறும். உங்களுடைய தொடக்கங்கள் கூட தடைகள்ல தான் ஏற்படும். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இதெல்லாம் கடந்த கால ஒரு கதையாக இருந்தது. இந்த ஒரு காலமானது முடிந்து விட்டது. இதனால உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்கள் தோல்வியை சந்தித்த விஷயங்கள், வேலை, தொழில், உறவு, நிதி, ஆரோக்கியம். இந்த தோல்விகள் ஒரே காரணத்தால் வந்தது. உங்களுடைய முயற்சி சரி, ஆனால் காலம் சரியாக இல்லாமல் இருப்பது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும், எடுக்கக்கூடிய போராட்டங்களும் அனைத்திற்கும் எந்த ஒரு நேரத்தில் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த ஒரு காலம் இதுவரைக்கும் நீங்க செய்த எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு முட்டுக்கட்டு, ஏதாவது ஒன்று ஏற்படும். ஆனால் நாளை முதல் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் வரக்கூடிய நேரங்கள் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலைக்கான ஒரு நேரங்களாக இருக்கும். நீங்கள் தவறில்லை. நேரமே உங்கள் பக்கத்தில் தவறாக இருந்தது. இதனால தான் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களை உருவாக்கியது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆரம்பம் ஏற்படும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட புள்ளியாக இருக்கும். நாளை முதல் இந்த விருச்சிகம் ராசிகளின் ஆண்களின் வாழ்க்கையின் சூழ்நிலை. சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு இடத்தில் நகரப் போகிறார். தள்ளி வைத்த காரியங்கள் கூட மீண்டும் உங்களுக்கு முன்னேற தொடங்கும். ராகு கேது உங்களை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லப் போகிறார். சதி, துரோகம், பின்னால் பேசுவது, இது அனைத்தும் குறைந்துவிடும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக திரும்பி வருவார். இதனால் இது ஒரு நேரமானது திருப்பு முனைக்கான ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி பலம் தரக்கூடிய ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் தீவிரம், அதனுடன் தைரியம், அதனுடன் முடிவு, வெற்றி, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். இது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரமாக இருக்கும். முக்கியமா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகளை செய்ய போகிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய புதிய திருப்பு முனைகள், புதிய மாற்றங்கள் எவை தெரியுமா? வேலை, தொழில நல்ல ஒரு வெற்றியானது கிடைக்கும். கிடைக்காத பதவி எந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலை, நீண்ட நாளாக ட்ரை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வேலை, அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஒரு லாபம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு ஒரு பாராட்டுகளானது குவியும். தடைப்பட்ட ப்ராஜெக்ட் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றங்களாக இருக்கும். நிதி நிலையில ஒரு உறுதியானது ஏற்படும். செலவு உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் நின்றுவிடும். நீங்கள் சேமித்து வைத்த பணம் இனிமே உங்களுடைய கையை விட்டு நழுவாமல் இருக்கும். லாபம் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். கடன் பிரச்சனை குறைந்து உதவிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியானது ஏற்படும். இதுவரை இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். உங்களுடைய மனநிலை தெளிவாக மாறிவிடும். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ளே ஏற்படும். ஆரோக்கிய மாற்றம் உங்களை தேடி வரும். மன அழுத்தமானது குறைந்து உடல்ல ஒரு சக்தியானது அதிகரிக்கும். இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய பிஸ்னஸ் இல்லைன்னா புதிய கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவி உங்களை தேடி வரும். கிரகங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்பவும் சிம்பிள். உங்களுடைய நேரம் வந்துவிட்டது, தைரியமாக முன்னேறுங்கள். உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு தள்ளி போன முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கடந்த காலம் உங்களுக்கு வெறும் லெசன், பாடம். ஆனால் இனிமே வரக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கை. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். எனவே விருச்சிகம் ராசி ஆண்களை, கடந்த காலம் உங்களை உடைத்தாலும் இனிமே வரக்கூடிய புதிய காலம் உங்களை உயர்த்தப் போகிறது. நம்பிக்கையை விடாமல் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஓகோன்னு செல்லும். உங்களுடைய கிரகம் உங்கள் பக்கம் வந்து நிற்கப் போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கான ஒரு நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனை உணர்ந்து நீங்கள் முன்னேற வேண்டும். அப்படி முன்னேறி வந்தீங்க அப்படின்னா